இங்க பாரு, நான் உன்னை வளர்த்தவமா. இந்த குடும்பத்துல யாருக்கு எது நல்லதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறவ நானா? நான் உன் வாழ்க்கையை கெடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன பாரு வர்ஷினி, நீ மண்டபத்துல பார்த்தல, அவன்தான் உண்மையான பிரபு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து போராடி உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கோம். உன் வாழ்க்கையை காப்பாத்த நினைச்சு இப்போ தேன்மொழியோட வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நாங்க உடைஞ்சு போய் நிக்கிறோம் வர்ஷினி. நீ இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறது தப்பு வர்ஷினி, ரொம்ப தப்பு. வர்ஷினி, நான் சத்தியமா சொல்றேன், நீ வேற தேனு வேற கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்ட எந்த பொண்ணுமே மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் அவ்வளவு போராடினேன். அவனுக்கு எதிரா நான் கலெக்ட் பண்ண அத்தனை ஆதாரமும் உண்மை. வர்ஷினி, கூட நின்னு நான் பார்த்திருக்கேன் வர்ஷினி. என் மேல எந்த தப்பும் இல்ல வர்ஷினி. நீ என்ன சந்தேகப்பட்டு என்ன தப்பா பேசுற வர்ஷினி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்ஷினி. அந்த பிரபு நல்லவனா இருந்தா சத்தியமா சொல்றேன் வர்ஷினி, நானே இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வச்சிருப்பேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த பிரபு நல்லவன் இல்லம்மா. அவன் ஒரு சாடிஸ்ட், சைக்கோ. உன்னை சித்திரவதை பண்ணி ஜனம மனச கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவன். அப்படி உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஜனமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன் கழுத்தில் நான் தாலி காட்டினேன். மத்தபடி பிளான் பண்ணி நான் எதுவுமே செய்யல வர்ஷினி. இதுல என்னோட எந்த ஒரு சுயநலமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. வர்ஷினி, முதல்ல கல்யாணத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வச்சதும், இந்த கல்யாணத்தை முன்னால் நின்று நடத்தணும்னு நினைச்சது நான் தான். அதுக்கு காரணம் என் பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தகப்பனா என்னோட ஆசைமா. ஆனா அவ இன்னைக்கு மண்டபத்தில் நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுமா. அப்படிப்பட்ட ஒருத்தனோட என் பொண்ணை எப்படிமா நான் வாழ வைப்பேன் சொல்லுமா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க. வர்ஷினி, நீ ஏதோ நினைச்சது நடக்கலங்கிற பதட்டத்துல பேசுற. நின்னு நிதானமா யோசிச்சு பார்த்தனா அந்த பிரபு எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரியும். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷம் செய்து கூட நீ ஒன்னா வளர்ந்திருக்க. உனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கான். அவனால மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நிறுத்துங்க அத்தை. உங்க புள்ள என் கழுத்துல தாலி கட்டிட்டான்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. என்னால நீங்க சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியாது. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல. ஆனா என்னோட மனசு செத்து போச்சு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஜெயா, அழாத. எப்படி அழாம இருக்க முடியும் பயமா? தகப்ப கூட இல்லாத பிள்ளைகளை கரையேத்த தெரியாம வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பொண்ணு விருப்பப்பட்டது வேற ஒரு வாழ்க்கை, இப்ப கிடைச்சது வேற ஒண்ணா இருக்கே. அதுவும் ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன்
என் பொண்ணு கட்டிட்டு போயிருக்கா. ஐயோ, ஜெயா அழாத. எப்படி பயமா? எப்படி நான் அழாம இருக்க முடியும்? கட்டின தாலிய கட்டி வீசிட்டு வாடின்னு சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாளே. அப்படி அவன் என்ன மந்திரம் பண்ணான்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன் கடவுளே? அம்மு, அண்ணா, 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 என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு அண்ணா. அந்த பொறுக்கி பையன் என் பொண்ணை என்ன பாடுபடுத்துறான்னு எனக்கு தெரியல அண்ணா. உன் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வந்தான், இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டானே என்ன. என் மருமக வாழ்க்கை தப்பிச்சிருச்சேன்னு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி அவகிட்ட என் பொண்ணு மாட்டிக்கிட்டாளேன்னு ஆடுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணா. என் மருமக வாழ்க்கை தப்பிச்சிருச்சேன்னு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி அவகிட்ட என் பொண்ணு மாட்டிக்கிட்டாளேன்னு ஆடுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணா. எப்படி நான் அவனை எல்லாரும் நம்பினீங்க? எப்படி நான் நம்ம வீட்டுக்குள்ள அவனை விட்டு மாப்பிள்ளை ஆக்குனீங்க? ஐயோ, அவன் அந்த குறிஞ்சிநாதன் பையனை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டாமா? தப்பு தாமா. அந்த தப்புக்கு காரணமே நான் தாம்மா. அம்மா அப்பவே படிச்சு படிச்சு சொன்னாங்க அவன் வேணாம், அவன் கெட்டவன்னு. தமிழும் என்கிட்ட சொல்லிச்சு. அதெல்லாம் மீறி என் பொண்ணு செத்து போயிடுவாளான்னு பயந்து நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் மேல சந்தேகமே வராத மாதிரி அவன் சாதிச்சுட்டாமா. என்ன மன்னிச்சிருமா. அண்ணனால தாமா உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெட்டு போய் நிக்குது. அண்ணே, இப்ப புலம்பி நம்ம என்ன ஆக போகுது? என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி நான் சரி பண்றது? அவங்க அப்பா வந்து கேட்டா அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஜெயா, அம்மு, அம்மு, அழாதம்மா. முதல்ல நீ கிளம்பு, நேரா போய் தேன்மொழியை பார்த்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அவனோட நம்ம பொண்ணை விட்டு வைக்க கூடாதுமா. எப்படின்னா அவன் நம்ம கூட வருவா? கல்யாண மேடையிலேயே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னவன் நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே. இவ்வளவு நேரமா அவளுக்கு நான் போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே கால் பண்ணாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரே நாள்ல சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை புருஷனை எப்படி நான் ஏத்துக்க முடியும்?